இன்னும் பல பேருக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியல. பிரியாணினா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, அதுக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது எமோஷனு, அது ஒரு சாப்பாடு. அந்த மாதிரி விதவிதமா சொன்னீங்க. ஆக்சுவலா பிரியாணினா என்னன்னா, அதிகமான ஹெல்த் நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற ஒரு ஃபுட்டுக்காக தான் பிரியாணி வந்து தயார் பண்ணியிருந்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுற இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், மல்லி, புதினா, அரிசி, சிக்கன் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிக நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற பொருள் தாங்க. ஒரு ஒரிஜினலான பிரியாணின்றது மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, ஏன் சிக்கன் 65 மசாலா, மல்லித்தூள் இந்த மாதிரி விதவிதமா போட்டு சமைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் போடாம பிரியாணிக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி, புதினா, தனி மிளகாத்தூள், தயிர், தக்காளி, வெங்காயம், கறி, அரிசி இது மட்டும் போட்டு பண்றதா ஒரிஜினலான ஒரு பிரியாணின்றது. நீங்க என்னைக்கு யூட்டிலைஸ் பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க அடிஷனலா எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தாம ஒரு பக்காவான ஒரு பிரியாணி வந்து நீங்க வீட்லயே வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பீங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. பட் இது அதிகமா எடுத்துக்கிறத பொறுத்து இது உங்களுக்கு பாய்சனாவும் மாறும். இது பிரியாணி மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு உணவு நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது உங்களுக்கு பாய்சனா மாறும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பசிக்குன்னு மட்டும் சாப்பிட கத்துக்கிங்க. ஒரு இடத்துல வீடியோ பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, இப்போ ட்ரை பண்ணுன்றதுக்காக வீட்டில் சாப்பாடு இருக்கும்போதே செலவு பண்ணிலாம் டிராவல் பண்ணிலாம் சாப்பிடணும் எந்த அவசியமே இல்லை.